Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs. தாத்தா வராரு கதற ஓட போறாரு பிதற ஓட போறாரு தொகுற ஓட போறாரு தாத்தா வராரு அலற ஓட போறாரு ஒலற ஓட போறாரு கதற ஓட போறாரு. உங்க ஏரியாவில் எத்தனை தாத்தாக்கு இந்த பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க? இப்போதைக்கு ஒரு தாத்தாக்கு ரொம்ப வைரலாக போயிட்டு அதுதான் தெரியும். ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி இந்தியன் வர போகிறாரு. 28 வருஷம் ஆயிடுச்சு, யாருக்கும் தெரியாது. எல்லாம் இப்போ 25 வயசு இருக்க பசங்களுக்கு அந்த படம் தெரியாது. அதுமாரி விஷயம்லாம் இருக்குல்ல. அப்படி இப்போ இவங்கெல்லாம் வைப் பண்ணி இந்த படத்துக்குள்ளே வர வைக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் எதிர்பார்த்தீங்க இந்த பாட்டு கதரல்ஸ்ன்னு பேர் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்க? நான் தாத்தா வர்றாரு அந்த மாதிரி தான் நினைச்சேன். ஆனால் கதரல்ஸ்ன்னு வச்சது புதுசாக இருந்தது. இன்னும் சில பேர் கிண்டல் பண்ணுறாங்களே இந்த பாட்டு, அது நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ இது நான் இந்த பாட்டு நார்மலாக போயிருந்தா இது இவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. இந்தமாரி கிண்டல் பண்ணுறோம் இருக்கோ தான் இது ஒன்றும் பெருசாகிட்டே போகுதுன்றது என்னோட இதாக. அந்த ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கு அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்கும்போது? ஆமாம், அது என்னன்னா ப்ரோ, நான் எங்கள் அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு 300 ரூபா கொடுத்தேன் ப்ரோ வாரம். இப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன் எங்கள் அம்மா கிட்ட. அது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் ப்ரோ எனக்கு. ஹலோ பிரதர், வணக்கம். ஸோ இன்றைக்கி எந்த பக்கம் திரும்பினாலும் தாத்தா வராரு கதரை விட போகிறாருன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் பற்றி பேசணும்னா ஒரு 28 வருஷ பாரம்பரியம். ஸோ நிறைய பேர் இப்போ பசங்க பிறந்து கூட இருக்க மாட்டாங்க அந்த படம் அப்போது. இப்போ இந்தியன் 2 வரதும் போது அதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த இன்டர்வியூ நான் ரொம்ப ஹானஸ்டான ஒரு இன்டர்வியூவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா ஃபஸ்ட்டு அனிருத் சார் அவங்க மியூசிக்னு சொன்னோன்னா எல்லாருமே இல்லை, இன்னும் இருந்தாலும் ரஹ்மான் சார் அந்த லெகசி எதுவும் பண்ண முடியுமா, அந்த கனெக்ட் வர முடியுமா, கப்பல் ஏறி போயாச்சு வர முடியுமாலாம் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்தியன் 2ஓட ஆல்பம்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்னென்னா ப்ரோ, இப்போது நம்மளுக்கு கொடுத்த டியூன் வச்சு ஒரு கண்டென்ட் சொல்லி நம்ம எழுத வைக்கிறாங்க நம்மளை. இப்போ நம்ம அதை கேட்டு நம்ம ஒன்று ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த கொஸ்டின் வரல. இப்போ இவங்க எல்லாம் யோசிக்கிறமே நான் யோசிக்கல. ஏன்னா இப்போ இந்தியன் 1 நம்மளும் பார்த்துருக்கோம். நானும் ஏஆர்ரஹ்மான் ஃபேன்ன்றதால இப்போ நம்ம எவ்வளோ வைப் பண்ணியிருப்போம். அந்த படம் என்ன ஒரு படம் நம்மளுக்குள்ளே எவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை அந்த படம் ஏற்படுத்திச்சு. நம்ம இப்படி இந்த படத்தில் இவங்க சொல்கிற சுச்சுவேஷன் எந்த இதுலையும் டிஸ்டர்ப் பண்ணல. அந்த படம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது சார் சொன்ன சுச்சுவேஷன் எனக்கு தப்பாக பண்ணல. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி இந்தியன் வர போகிறாரு. வரும்போது இப்போ ஜென்ரேஷனில் அவங்க எப்படி கொண்டாடுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ. இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு அனிருத் நல்லா பண்ணிட்டுருக்காரு. இப்போ நல்லா ட்ரெண்டில் சூப்பராக போயிட்டுருக்காரு. ஸோ அவரை வச்சு ஒரு ட்ரெண்ட் சென்ட்டாக ஒரு பாட்டு ஒன்று அவர் ஸ்டைல் ஒன்று பண்ணலான்னு பண்ணும்போது தான் நான் பார்க்குறேன் இதை. சரி சரி. எனக்கு என்னென்னா ரெண்டாவது அதுதான் ப்ரோ, இந்தியனை நம்ம எந்த விதிலும் நோண்டக்கூடாது. ஃபஸ்ட்டுன்றது அது அவ்வளோதான். அது பண்ணிட்டாங்க. அது பயங்கரம். அது ஒரு லெகசி. இது நீங்கள் சொன்ன மாரி அதோட நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதோட இது தனித்துவம். அதோட தனித்துவமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆடி லான்ச் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் வருது நம்மளுக்கு. இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த படம் பண்ணுற தாக்கம் தான் எல்லாரும் பேசுவாங்க இதுக்கப்புறம். ஏன்னா இப்போ சங்கர் சார் பற்றி கேள்விப்படும்போது சொல்லுவாங்க, ஒரு பாட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு சில நாள் 15 நாள் 20 நாள்லாம் எடுத்துப்பாங்க. நண்பனில் அந்த அஸ்கு பாட்டெலாம் ஒரு மாதம் ஆகிடுச்சு அது ஃபுல்லாக காயின் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட அவர் என்ன மாதிரி சொன்னார், இந்த பாட்டு எப்படி இருக்கணும், தேட்டரில் வரும்போது எப்படி இருக்கணும், ஸோ அதோட விஷயம் எப்படி சொல்லியிருந்தாங்க? எனக்கு என்னென்னா சொல்லும் போது சொன்னார்னா, இப்போதைக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இப்போ நான் பண்ணுற பாட்டுலாம் எப்படி இருக்கும் அந்தமாரி தான். இப்போ இருக்க செலிப்ரேஷனுக்கு ஒரு பாட்டு ஒன்று பண்ணணும். இப்போன்ற ஜென்ரேஷன்லாம் இப்போ நீங்கள் சொன்ன மாரி தான். 28 வருஷம் ஆயிடுச்சு, யாருக்கும் தெரியாது. எல்லாம் இப்போ 25 வயசு இருக்க பசங்களுக்கு அந்த படம் தெரியாது. அதுமாரி விஷயம்லாம் இருக்குல்ல. அப்புறம் இப்போ இவங்கெல்லாம் வைப் பண்ணி இந்த படத்துக்குள்ளே வர வைக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. அதுக்கான விஷயமாக தான் இந்த பாட்டு இருக்கணுன்ற மாரி நினச்சாங்கன்றது நான் என்னோட இது. அதை வச்சு தான் நானும் அப்படி தான் நினச்சி நான் எழுதிட்டேன். ஓகே. இப்போ நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனை நம்ம இந்த படத்துக்குள்ளே வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை இந்த பாட்டு மூலியமாக நம்ம ஒன்று பண்ணணும், ஒரு ஓப்பனிங் மாரி கொடுக்கணும் அப்படின்றது தான் இருந்தது. சூப்பர். ஓகே. ஸோ இப்போ லிரிக் எழுதும் போது இப்போ நிறைய விதமான லிரிக் எழுதிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு வார்த்தை இது பண்ணது யார்? தாத்தா வராரு கதரை விட போகிறோம். ஆமாம், அது டியூனிங்காகவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பனிங் அடியாக போட்டு காமிச்சாங்க. அது கேட்கும்போது அந்த வைப் உள்ள நம்ம ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். தாத்தா வராரு கதரோட போகிறன்றதோட தான் இருந்தது டியூனு. அப்படி பண்ணும்போது என்னென்னா இதை வச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே என்னென்னா அவங்க அந்த ஒரு வாரத்திலே புரிஞ்சிச்சில நம்மளுக்கு. தாத்தா வராரு கதரோட போகிறான்னா இந்தியன் திருப்பி வந்தால் உண்மையாக பெரிய விஷயம் தானே. அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் என்னென்ன பண்ணிட்டு போயிருக்காரு நம்ம அந்த படத்தில் பார்த்துருக்கோம். திருப்பி இந்த ஜென்ரேஷன் பண்ண போகிறாருன்னா அது என்னவாக இருக்கும்? இந்த டெக்னாலஜிக்கு இந்த இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அவர் பண்ணாருன்னா அப்போட பயங்கரமாக தான் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிலாம் யோசிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம அதுக்கு பண்ணுறப்போ அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயத்த நம்ம வைக்கணும். இப்போ ஜென்ரேஷன் சிம்பிளாக கனெக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயத்தை பண்ணிட்டாலே போதுன்ற மாரி தான் இந்த பாட்டில் நான் நினச்சி எழுதுனேன். சரி, ஓகே. ஸோ எத்தனை வெர்ஷன் கொடுத்துருந்தீங்க? என்னென்ன செலக்ட் ஆச்சு, என்னென்ன வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்குனாங்க? இது ரொம்பலாம் ஆப்ஷன்ஸ் அடி போல் கம்மி தான் ஆப்ஷன்ஸு. ஆனால் வேணால் டக்கு ஓடி போயிட்டாரு. அதுக்குள்ளே சின்ன சேஞ்சஸ் இருந்தது. அங்கங்கே மாற்றணும். சரணம் மட்டும் நாங்கள் ஒரு 2 ஆப்ஷன் அடி மாற்றணும். ஆனால் மற்றபடி எல்லாமே சின்ன ஆப்ஷன் அங்கங்கே இருந்து தான் செஞ்சது. அது கடைசி வரைக்குமே கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் போயிட்டு தான் இருந்தது அடி. சரி, ஓகே. ஏன்னா இந்த பாட்டோட அந்த ஃபஸ்ட்டு 3 வார்த்தை தான், கதற விட போகிறோம், செதற விட போகிறோம், இன்னொன்று
பிதரோட போகிறோம், கதரை விட போகிறோம், பிதரை விட போகிறோம், தொகரை விட போகிறோம். ஓகே. ஸோ இந்த 3 வச்சு தான் திரும்பவும் அந்த பாட்டில் கதரை விடுறோம்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபுல்லாக? இப்போ எழுதும் போது அந்த இதுவும் நீங்கள் தான் எழுதுவீங்களா, இல்லை அப்போ அனிருத் அவர் வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிப்பாங்களா? அந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க மியூசிக் ஏற்ற மாதிரி அதை வச்சு ரிப்பீட் பண்ணிப்பாங்களா? ஆமாம், அது எப்படின்னா டியூனிங்காகவே அது இருந்தது உள்ள. இப்போ இவங்க ஃபுல்லாகவே அது வைப் பண்ணி வச்சிட்டா போல, பாட்டாவே டியூனாகவே ஃபுல் செட் இருந்தது. நான் போயிட்டு இப்போ என்ன எனக்கு என்னன்னா, இதெல்லாம் நம்ம வந்து லிரிக் போடணும் இதெல்லாம் அப்படின்னு இருக்கும்ல ப்ரோ. இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு கிளீனாகவே, இது இப்படி தான் செட் பண்ணணும்னு நம்மளுக்கு ஐடியா வந்துடும், இப்போ கேட்கும்போது வந்துடும்ல. அப்படி வந்து செட் பண்ணிட்டு தான் அது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது ரொம்பவே. சரி, ஓகே. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த பாட்டு கதறல்ஸ்ன்னு பேர் வைப்பாங்கன்னு? நான் தாத்தா வர்றாரு அந்த மாதிரி தான் வைப்பாங்கன்னு நினைத்தேன். ஆனால் கதறல்ஸ்ன்னு வச்சது புதுசாக இருந்தது. ரெண்டாவது இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக போகும்போது அது கதறல்ஸ்ன்னு அது வேற மாதிரி நல்லா என்ன கான்ட்ரவர்சி இப்போ என்ன போயிட்டு அது சொல்கிறாங்களே. இப்போ கதறல்ஸ்னா கதற விடுறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, கதறாங்க, இவங்க கதை விடுறாங்க, அவங்களும் கதற விடுறாங்கன்னு யார் கனெக்ட் பண்ணுறாங்க அதில் அப்படின்றப்போ நம்மளுக்கு புதுசாக இருக்குது. ஓ இது ஒன்று பண்ணால் இது இப்படிலாம் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ. என்னப்பா ஒன்ஸ் பாட்டு ஜூக் பாக்ஸ் வந்த உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பாரா வந்து அது ஒரு மாதிரி இருந்துச்சு, பேட்ரியாட்டிக்காக மாதிரி இருந்துச்சு, காதல் பாட்டு ஒன்று இருந்துச்சு. குறிப்பாக இந்த கதறல்ஸ் பாட்டு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்க 2K கிட்ஸுக்குலாம் பயங்கரம் பிடிக்கும். ஆனால் அந்த டைமில் இருக்க ஒரு 90s இருக்கவங்களுக்குலாம் இந்த பாட்டு எந்த அளவுக்கு சூட் ஆகும், இது ரொம்ப மாடர்னாக இருக்குது, ஒரு மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது, ஆனால் அந்த மாதிரி வரலையேப்பான்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு உங்களோட பதில் கொடுத்தா? என்னோட பதில் என்னன்னா ப்ரோ, இது வந்து 2K கிட்ஸையும் கனெக்ட் பண்ணணும், 90s கிட்ஸும் இதை ஒத்துக்கணும். அவங்களும் வந்து இதை வந்து ஒரே அடி பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக முடியாது. அவங்களும் வந்துடுவாங்க உள்ள, கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண வந்துடுவாங்க கண்டிப்பாக. இதை வந்து வைப் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்போ தானே ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிட் ஆகுது. இப்போ பசங்கிட்ட இருந்து கொஞ்சம் பெரியவங்கிட்ட அவங்க கிட்ட இருந்து இன்னும் இப்போ இன்னும் வைப் பெருசாகவும் தான் தோணுது. ஓகே, இன்னும் விஷுவலாக பார்த்த பிறகு இன்னும் நிறைய பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க உள்ள. இப்போ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இப்போ இந்த பாட்டை பார்த்த வரைக்கும் ஓகே, ஒரு இந்தியன் திரும்ப வந்துட்ட பிறகு, ஏன்னா இது வந்து டிப்பிக்கலாக சங்கர் சரோட படங்கள்ல இருக்கும், வாடா வாடா வாங்கிக்காடான்ற மாதிரி சிவாஜி இருக்க மாதிரி. ஸோ அவருடைய அந்த கம்பேக் அப்புறம் அந்த பேபேக் தான் இந்த விஷுவலாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் எப்படி யோசிச்சு வச்சிங்க? இப்போ ஏன்னா உங்களுக்கு எழுதும் போதே ஒரு மைண்டில் இருக்கும்ல, சங்கர் சார் அவர் இது மாதிரி விஷுவலாக இது மாதிரி எடுக்க போகிறாரு, கமல் சார்னும் போது விஷுவலாக எப்படி நீங்கள் திங்க் பண்ணீங்க? விஷுவலாக என்னென்னா, இப்போ சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசாக தான் பண்ணுவார். அவர் சின்னதாக ஒரு பாட்டு பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், எது வந்தாலுமே அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னென்னா, எனக்கு டியூன் கேட்கும் போது இது டியூனே ரொம்ப வைபாக பெருசாக நிறைய பேர் சேர்ந்த ஒரு பாட்டு மாரி ஃபீல் ஆகுது. அப்படின்றப்போ இது கண்டிப்பாக ரொம்ப பெருசாக இதை பண்ணுவார். அப்போ நம்ம இதில் வந்து டோட்டலாக ஒருத்தரோட வைபாக இல்லாமல் எல்லா ஒரு கும்பலோட வைபாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு டீமோட வைபாக இந்த பாட்டு வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும், இன்னும் ஒரு டீமே சேர்ந்து தாத்தாக்காக பாடுற மாரி நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருந்தது. இன்னும் சில பேர் கிண்டல் பண்ணுறாங்களே இந்த பாட்டு, அது நீங்கள் பார்த்தீங்களா மீம்ஸ்லாம் வரும்போது, அது தாத்தா தாத்தா தாத்தான்னு நம்ம ஜேடி ஆடுற மாதிரி வந்து இந்தியன் தாத்தா ஆடின்னு இருந்தார் ஒரு இதில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு இந்த கிண்டல்லாம் பார்க்கும்போது? இல்லை அது எப்பவுமே இருக்க தானே ப்ரோ செய்யும், அது நல்லது தான் ப்ரோ. அது என்னன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதை என்கரேஜ் மட்டுமே இல்லாமல் இதுவும் இருக்கும்போது தானே அது இன்னும் நல்லா இது பெருசுன்னு தெரிய வருது நம்மளுக்கு. இப்போ இது நான் வந்து இந்த பாட்டு நார்மலாக போயிருந்தா இது இவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. இந்தமாரி கிண்டல் பண்ணுறோம் இருக்கோ தான் இது ஒன்றும் பெருசாகிட்டே போகுதுன்றது என்னோட இதுவாக இருக்குது. ஓகே, ஆனால் இப்போ இந்த பாட்டை எழுதும் போது சங்கர் சார் ஃபுல் கதையோ இல்லை அந்த சுச்சுவேஷன் எதுவுமே சொல்லலையா? என்ன சொன்னார்னா, தாத்தா வர போகிறாரு, அவருக்கான ஒரு செலிப்ரேஷனாக ஒரு டீம் ஒன்று இருக்குது, அந்த டீம் வந்து தாத்தா வந்து கொண்டாடுதுன்னா எப்படி கொண்டாடும். இப்போ நம்மளே வச்சுங்க, இப்போ நான் வந்து படம் வந்து அப்போ பார்த்தோம், இப்போ திருப்பி படம் வரப்போகுது, இப்போ இந்த படத்தை வந்து இப்போ நம்மளா சேர்ந்து வைப் பண்ணுற மாரி தான் அந்த பாட்டு. ஓகே ஓகே ஓகே, இப்போ ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து வைப் பண்ணுற மாரி ஒரு பாட்டு தான். இப்போ போஸ்டர் பார்க்கும்போது எல்லாருமே அந்த ரெட் கலர் ஹூடி போட்டுட்டு, இது மக்கள் கூட கனெக்ட் ஆகணும். தாத்தா வந்து இப்போ இருக்க இந்த கரண்ட் 2K ஏரியாவில் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும். தாத்தா வந்து இப்போ நம்ம இந்தியன் தாத்தானா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பயம் அந்த மாரி இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தனை பார்த்து நம்ம எவ்வளோ பயப்படுறோமோ அவ்வளோ ஈஸியாக அவனை கலைக்கவும் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி யாரும் பேசால யாரும் வந்து டெரர் சொல்ல முடியாது இல்லைங்களா. அந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கும்போது நீங்கள் எதை சொன்னாலும் வந்து ஈஸியாக கலாச்சிருவாங்க. அதுக்கு நம்மளே ஒரு இதுவாக வந்தோம்னா நல்லா இருக்கும்ல, இன்னும் ஒரு கான்ட்ரவர்சியோட வந்தோம்னா நல்லா இருக்கும்ல. ஓகே ஓகே, ஏன்னா இப்போ வெளியில் 19 பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ஒரு 3 லைனை மட்டும் பார்த்துட்டு இப்போ என்ன சொல்லுவாங்க, இது என்ன பெரிய இருக்குது நார்மலாக அவரே அதில் வரத்தையே ரைமிங் போட்டார். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும்ல, இந்த பாட்டுக்குள்ளே இதெல்லாம் நான் வச்சுருக்கேன், அந்த பர்டிகுலராக அந்த பெல்ட்டில் பெண்டு இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்த வரைக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ரசித்து எழுதின ஒரு வரினா என்ன இதில்? இல்லை, எனக்கு சரணம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பெல்ட்டில் மென்னுக்கும் ஸ்டீலு, நேதாஜி ஆள், அந்தமாரிலாம் வந்து இருக்குல்ல ப்ரோ. இப்போ என்னன்னா அவர் வந்து மேனரிசமாக நம்ம சில விஷயம் சொல்லணும்,
அதேமாரி அவர் யாருன்றதே நம்ம சொல்லணும் அந்த பாட்டில். நம்ம எழுதுறது கானா பாட்டு அந்த சாயில் இருக்கிறதால இப்போ நம்ம கானா ஒரு நாலேஜ் தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எப்படி பார்த்தாலும் வந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை டீட்டெயிலிங் பண்ணி சொல்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். அந்தமாரி இந்தியன் தாத்தாவை பற்றி நம்ம டீட்டெயில் பண்ணி இந்த பாட்டில் சொல்கிறது தான் நம்ம பண்ணோம். அதை வந்து கொஞ்சம் நம்ம ஏரியா ஸ்டைலில் இருந்து கொஞ்சம் சொன்னால் எப்படி இருக்கும், இப்போ இந்தியன் தாத்தா வர நம்ம ஏரியா ஸ்டைலில் நம்ம பாடினா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 4 லைன்னா இதில்? எனக்கு சாரணம் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்தது. ஏன்னா பார்த்து மண்டா பத்திரம் ஈட்டானா உண்டா குத்துறோம் பிக்ஸு வந்து புட்டாத்த சவுண்டாகவே பாடலாமே. இல்லை வாய்ஸ் அவ்வளோதான், லைட்டாக பாடி காட்டலாம். பார்த்து மண்டா பத்திரம் ஈட்டானா உண்டா குத்துறோம் பிக்ஸு வந்து புட்டா தக்ஸா விளாடும் உட்டா உற வித்துறோம் பேரை சொன்னா தானா செத்துறோம் ட்ரக்ஸு அச்சா போல லெக்ஸு தள்ளாடும் பெல்ட்டில் மின்னுக்கும் ஸ்டீலு நேதாஜியாலே ஜி தூக்கலே தாத்தா வைபு கீஞ்சிடுவா இத்தோலே ஏறாங்கு டிலே டமாலு நோ நோ பிரைபு அப்படி இருக்கும். உங்களுக்கு எழுதும் போதே தெரியுமா அனிருத் தான் பாட போறாருன்னு? ஒரு ஐடியா இருந்தது, கண்டிப்பாக தலைவன் தான் பாடுவார் இதை. ஏன்னா அவரோட ஜோன் அது. கேட்கும் போதே தெரிஞ்சது இது இவரை விட்டால் வேற யாரும் அவ்வளோ பெட்டராக அதை பண்ண முடியுமான்னு தெரில எனக்கு. அது கண்டிப்பாக அவர் தான் செட் ஆகும் அது. ஏன்னா இப்போ உங்கள் 2 பேரோட காம்போ வந்து ஒரு உலகமாக இட்டு ஆளு மாடலுமா வந்து படம் வந்து 10 வருஷம் ஆக போகுது. இப்பயும் கல்யாணத்தில் அந்த ஒரு பாட்டை போட்டால் கை தூக்காதவங்க இல்லவே இல்லை. அது ஒரு பயங்கர ஒரு அக்மார்க் பாட்டாக ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆச்சு நீங்களும் அனிருத் அவர்கள்? அது ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது வேறு யார் இருந்திருக்கும், இப்போ நிறைய பாடல் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்ட பிறகு அந்த ஒரு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க? எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்டனக்கா தான் வந்து அவர் பாடினார். அப்போயே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அவர். எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் நம்ம 3-3 வந்து அந்த கொலவெறிலாம் கேட்டு நம்ம வீட்டாண்ட நான் அப்போ பாட்டே எழுதலை. நான் பாட்டு எழுத ஆரம்பிக்கல 3 வரும் போதெல்லாம். அப்போ வந்து அந்த கொலவெறியெல்லாம் கேட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு டைம்லாம் இருந்தது. அம்மா பாட்டு கேட்டு நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணியிருப்போம் விஐபியில். அந்தமாரி நான் அவர் அது வரைக்கும் நான் அவரை மீட் பண்ணதே கிடையாது. அவரை ஃபஸ்ட் டைம் தண்டனக்கால் தான் மீட் பண்ணுறன்றப்போ அவர் நான் பார்த்தோன்னே என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன லிரிக் அந்த லிரிக் ப்ரொனன்ஸ்லாம் கேட்க ஆரம்பித்தோன்னே எனக்கு ரொம்ப இவ்வளோ சீக்கிரம் ஒரு க்ளோஸ் ஆகிட்டார் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துறாரு அவர். அதுவும் இல்லாமல் தண்டனக்கா முடிஞ்சு இப்போது 2 நாள்லேயே வந்து மாறி கூப்பிட்டு ஒர்க் பண்ண வச்சார். டக்குன்னு இன்னும் ஒரு தீம் ஒன்று எழுதணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு இன்னொரு கிரிக்கெட் ஆல்பம் ஒன்று பண்ணோம், டிஎன்பிஎலுக்கு ஒன்று பண்ணியிருந்தோம். அதுமாதிரி டக்குன்னு எனக்கு கொடுப்பாரு. எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாருன்றது ரொம்ப சீக்கிரம் புரிய வச்சிட்டாரு. அதேமாரி நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னா சர்ப்ரைஸ் நிறைய கொடுப்பாரு. திடீர்னு கூப்பிட்டா இந்தமாரி தலை படணுவார், இந்தமாரி கூப்பிட்டு கமல் சார் படணுவார். நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்பாரு. அந்தமாரி நிறைய பாண்டிங் அவர் கூட அந்தமாரி சொல்ல போனால் பார்க்கும்போது இப்போ விஜய் சாருக்கும் எழுதிட்டீங்க, அஜித் சாருக்கு எழுதிட்டீங்க, இப்போ கமலஹாசன் அவருக்கும் எழுதிட்டீங்க. இது மாதிரி இப்போ மற்ற ஆக்டர்ஸ்க்கு லிரிக் எழுதுறதுக்கும் இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ்க்கு எழுதுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க? என்னென்னா வந்து இப்போது அந்த நம்ம நார்மலாக படம் பண்ணுறன்றப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இதாக போகும். ஒரு 1 வீக்ன்றது 10 நாள் ஆகும், முன்ன பின்ன இருக்கும், ஆப்ஷன்ஸ் போகும், நிறைய மேட்ருங்க இருக்கும். இப்போ இந்த பெரிய படம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா டக்குன்னு முடிப்பாங்க வேலையை. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ரொம்ப அவங்க நம்ம எதிர்பார்க்குறது அவங்க ஒன்றே அவங்களுக்கு ஓகே பண்ணுவாங்க. நம்ம நினச்சி எழுதுவோம், அது ஒன்றே ஓகே ஆவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய படத்தில் ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஏன்னா சின்ன படத்தில் கொஞ்சம் அது ஆப்ஷன்ஸ் நிறைய பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. அந்தமாரி வேலை அதிகமாக இருக்கும், இங்கே வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பரவாயில்ல, ஆப்போசிட்டாக இது நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம். இப்போ விஷுவலாக இது எப்படி ஏதாச்சும் கேள்விப்பட்டீங்களா இல்லை கேட்டிங்களா எப்படி எடுத்திருக்காங்க கதரல்ஸ்? விஷுவலாக பார்த்தா தான் நான் கேள்விப்பட்டு வரேன். என்னன்னா இப்போது எண்ணூரில் வந்து அந்த ஹவுசிங் போர்டில் அந்த பெயிண்டிங் பண்ண மேட்ரு வந்து எனக்கு அங்கே அந்த நியூஸில் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அது பார்க்கும்போது அங்கே எண்ணூரில் வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆச்சு. என்னண்ணா அப்படிங்க ஆமாம் எங்கிட்ட தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. என்னன்னா ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க அப்போ வந்து எப்படின்னு சார் நான் பயமாக இருந்தாங்கப்பா அப்படின்னு பேசியிருந்தாரு. எனக்கு அப்போ வந்து சரி இது வேறு மாரி எடுக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் பாய்ஸில் பார்த்துருப்போம், அந்த மரம் அந்தமாரி ஒன்று எதுவும் பண்ணுறாரு போகுது, பெருசாக ஒன்று போகும் போகுதுன்றது கொஞ்சம் லைட்டாக ஒன்று புரிஞ்சுது. அதேமாரி இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வைப் தெரியுதுல ப்ரோ, ஏரியா கனெக்ட் வைப் தான் அது. சார் இப்போ என்னதான் இப்போ நம்ம பெரிய பெரிய படங்களுக்கு பாட்டு எழுதுறோம் அதெல்லாம் இருந்தாலும் இந்த கானான்னு சொல்லும் போது இப்போ மற்ற லிரிசிஸ்டுக்கு அதே ஒரு இது உங்களுக்கும் அது கொடுக்குறாங்களா அந்த ஒரு ரெஸ்பெக்டோ இல்லை இது அதே தான் இருக்கா? இல்லை உண்மையிலேயே இதுவரையிலுமே நான் அந்தமாதிரி விஷயத்தை பார்த்ததே கிடையாது. யாரும் நம்மக்கிட்ட ரெஸ்பெக்ட்லாம் நடந்துக்கிறது, நம்மளை மரியாதைலாம் பேசுறது, அந்தமாதிரிலாம் பார்த்து எல்லாமே ரெஸ்பெக்ட் தான். எப்படின்னா நம்ம ஒரு ஒர்க்காக போகிறோம், அந்த வேலைக்கான மரியாதை அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. நம்மள கானாலேருந்து வரோம் இங்கே அதெல்லாம் பார்க்குறது இல்லை. ஆனால் இப்போ நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க ஸ்டார்டிங்கில் கானா படம் போது இது மாதிரி சினிமாவுக்கு பாட்டு எழுத போகிறோம் அது. ஆனால் இது எல்லாருக்கும் கிடச்சிடாதுல்ல சான்ஸு. இது என்னென்னா நானே வந்து இப்போது எனக்கு நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம பாட்டு எழுதி ஒரு ஆல்பம் பண்ணி நம்ம பண்ணி அப்படி வந்திருந்தேன்னா நம்மளுக்கு இதை பெருசாக பேசியிருக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பித்தேன், கொஞ்சம் ஒரு 5-6 ஆல்பம் தான் பண்ணியிருப்பேன், ஒரு 4-5 கேசட் போட்டிருப்போம். அப்போது அதுலேயே வந்து எனக்கு இப்போ சினிமாவில் வாய்ப்பு கிடச்சிச்சுன்றப்போ எனக்கே நம்ப முடியல. நான் இது இவ்வளோ சீக்கிரம் நம்ம படத்துக்கு போயிட்டோம். ஏன்னா என் கூட இருக்க எல்லா பசங்களும் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நான் அவங்கள பார்த்து நானே வேலை செய்வேன். ஏன்னா அவங்களாம் வந்து படத்தில் போய் ஒரு பாட்டுனா பாடணுன்றது தான் அவங்களோட குறிக்கோளாகவே இருந்தது.
அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் வந்து சரி இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும், நம்மளும் வந்து கண்டிப்பாக படத்துக்கு போகணும், அந்த மாதிரிலாம் அவங்கள பார்த்தா நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த பெருசாக அந்த தாட்டே கிடையாது எனக்கு. ஆனால் எனக்கு வாய்ப்பு வந்து சின்ன ஒன்றுமே என்னால் நம்ப முடியல. என்னடா இது இவ்வளோ பேர் பேஷனாக வந்து இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்றப்போ ஏதோ ஒன்று நம்மளுக்கு இருக்குதுன்றது நம்மளுக்குள்ளேயே ஒரு விஷயம் ஒன்று ஓடலாம் ப்ரோ. நம்ம ஏதோ ஒன்று இதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கானால நம்ம அதை பண்ணணுன்றதுக்காக தான் ஆரம்பிச்சது. அப்படி ஓகே, எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பசங்க எனக்கு தெரிஞ்ச பசங்க கூட நீங்கள் என்ன வேணால் சுச்சுவேஷன் சொல்லு அப்படி இந்த டோலாக் அடிச்சுட்டு பாட ஆரம்பித்தா அவங்க பாட்டு அங்கே என்ன நடந்தாலும் அதை வச்சு பாடிட்டே இருப்பாங்க. அது பயங்கரமான ஒரு ஸ்பான்டினிட்டி தேவை. இப்போ சினிமாவில் வந்து இந்த ஸ்பான்டினிட்டி முக்கியமாக இல்லைன்னா அவங்க எதிர்பார்ப்பு என்ன மாதிரி இருக்குது? ஏன்னா இந்த கானாவோட ஸ்டைலே அதுதான், என்ன சொன்னாலும் டக்குன்னு பாடுறாப்பா என்ன மாதிரி பாடுறான்னு. ஆனால் சினிமாவில் அது எடுப்படாது. அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன எதிர்பார்க்குறாங்க கானான்னு வரும்போது? சினிமாவில் என்ன எதிர்பார்க்கணும் அதுதான். நீங்கள் வந்து ஒரு இப்போ பார்த்து எக்ஸாம்பிள் என்ன சொல்றதுன்னா, ஒரு புதுசாக ஒன்று பண்ணி கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு பாட்டு ஒன்று பண்ணுறீங்க, அந்த பாட்டு பயங்கரமாக வைரல் வரப்போ உங்களை கண்டிப்பாக கூட்டுப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அதேமாதிரி ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சர்வே ஆகிறது நிறைய வழி இருக்குது. நீங்கள் அந்த ஐடியாஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். புதுசாக ஒன்று பண்ணி நம்ம வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண வைக்கிறது, அந்தமாரி விஷயம். அப்புறம் கண்டென்ட்ன்ற மேட்டர் நம்ம வந்து என்றைக்கும் மிஸ் பண்ணுறக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் போனோம்னா நம்ம சினிமா நிறைய ட்ராவல் பண்ண முடியும். ஓகே ஓகே. இப்போ உங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு டங்கமாரி ஊதாவாரி அது எழுதும் போது அந்த பாட்டு அது நம்மள பயங்கர வைரல் ஆச்சு. ஆனால் இப்போ அந்த லிரிக்கலாக பார்க்கும்போது என்னென்ன ஊத்தப்பல்ல வளர்க்காம சோத்த தின்னும் காமாச்சு, இப்போ அது விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. உண்மையிலே அதே மாதிரி ஒரு பொண்ணு வருவாங்க. நீங்கள் எழுதும் போது என்ன நினச்சி எழுதுவீங்க ஆக்சுவலாக? இல்லை, எனக்கு அது வந்து என்னென்னா ஒரு கண்டென்ட்டே இல்லை அதில். என்னென்னா இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அதில் இங்கே உங்களை ஒர்க் பண்ண வைக்கணுன்றது ஒன்று இருக்குல்ல. என்கிட்ட அதில் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒருத்தன் வந்து ஏரியாவில் ஒரு பெரிய ரவுடி சாவச்சிட்டான். ஒரு பெரிய ரவுடி சாவச்சு அவன் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு நல்லது பண்ணிட்டான் அந்த ஊருக்கு. அப்போ அவனை அந்த ஊர் எடி பார்க்கன்றதை வச்சு தான் அந்த பாட்டு அடி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. இதில் வந்து என்ன வேணா பண்ணிக்கன்ட்டார். அப்போ வந்து எனக்கு எதை வச்சு எழுதுறது எனக்கு புரியல. எதை வச்சு நம்ம எழுத போகிறோம், நம்ம எதை பற்றி எழுத போகிறோம், ஃபுல்லாக இதை பற்றி எழுதணுமா, ஒருத்தர் சாவச்சிட்டாரு இவர் பெரிய ஆள் ஏரியாவில், எதை பற்றி எழுதுற போகிறோமா இல்லை வேறு என்ன இருக்கும் உள்ள அப்படின்னு சார் டவுட் கேட்டேன். அப்போ சார் என்ன சொன்னார்னா, நீ வந்து இப்போ ஒரு ஆல்பம் எழுதுற, ஒரு பாட்டும் ஒரு மாதிரி இருக்குல்ல, எதுனா வந்து ஒரு பாட்டு சம்மந்தம் இல்லாமல் இருக்குல்ல, அதுமாரி நீ என்ன தோந்து நீ எழுது, உனக்கு என்ன தோந்து கான்செப்டாக நீ வச்சுக்கோ, உன் ஏரியா எப்படி இருக்கும், உன் ஏரியா எப்படி வந்து தெரியல. அந்தமாரி ஒரு வேசார் பையில் ஒரு பையன் அவன் வந்து ஒரு பேல் ஆகிட்டானா அவனுக்கு என்ன மாரி ஒரு பேக்கப் இருக்கும், அவனுக்கு எந்த மாரி ஒரு சீன் இருக்கும் ஊரில், நீ அதை வச்சு என்ன ஒன்று எழுதிக்கிட்டாரு. நான் அதில் நிறைய எழுதினேன். அதில் அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைலாம் அவங்க எடுத்து அவங்க செட் பண்ணது தான். அது நாங்கள் ஏதாச்சும் மிஸ் ஆனது ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அது நிறைய எழுதணும் ப்ரோ. அது நான் கிட்டத்தட்ட ஒரு 30 பேப்பர் எழுதியிருப்போம், 30-25 பேப்பர் எழுதியிருப்போம். அதெல்லாம் எனக்கு என்னென்னா, ரெண்டாவது ஒன்றுக்கு ஆப்ஷன் தனியாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பல்லவிக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம் தனியாக, வந்து பல்லவிக்கு ஒரு 2 லைனுக்கு மட்டுமே நாங்கள் ஒரு 10 ஆப்ஷன் எழுதுவோம். அதால் எதுவும் மைண்டில் வச்சுக்க முடியல அதில். ஆனால் நிறைய எழுதணும் அதுக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே யார் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் அவங்க கன்வின்ஸே பண்ண முடியாது லிரிக்கில்? ஹாரிஸ் சார் தான். ஏன்னா அவருக்கு நான் அது டங்கா மாதிரிலே வந்து என்ன சொல்கிறதுன்னா, மற்றபடி எல்லா பாட்டுமே எனக்கு டக்குன்னு ஓகே பண்ணி விட்டாங்க. தண்டனகாகட்டும் எல்லாமே வந்து எனக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு கொஞ்சம். ஏன்னா இப்போ நான் ரொம்ப ராவாக எழுதிட்டுனா அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்தமாரி தான் கேட்பாங்க தவிர்த்து வேறு ஆப்ஷன் இருக்கா ஆப்ஷன் அப்படி கேட்க மாட்டாங்க. இது இந்தமாரி வேணாம் நம்ம இந்தமாரி பண்ணுவோம் அப்படி வேணா கேட்பாங்க தவிர்த்து இந்தமாரி இருக்காது. ஆனால் டங்கா மாதிரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறையா சொன்னேன். உங்களுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு பல்லவி வந்து டெவல் சீக்கிரம் ஓகே ஆச்சோ, அந்த செகண்ட் பல்லவி கொஞ்சம் லேட் ஆச்சு அதுக்கு. ஆனால் சரணம் வந்து டக்குன்னு ஒரே ஆப்ஷன் தான் எழுதுனேன் சரணம். ஆனால் செகண்ட் பல்லவி தான் நாங்கள் நிறைய ஆப்ஷன் பார்த்தோம் அதுக்கு. சரி ஃபஸ்ட்டு மாட்டிக்கிச்சு டங்கா மாதிரி வந்து செட்டு ஒன்று கிடச்சிச்சு, அந்த ஃபுல் செட்டு எடுத்துட்டாங்க. அடுத்த செட்டு பண்ணும்போது அது கொஞ்சம் டைம் எடுத்துது. அதுதான் நான் வந்து டக்குன்னு ஓகே ஆகல அது கொஞ்சம். சரி ஓகே. ஸோ நீங்கள் எழுதுனதுலேயே எந்த ஒரு பாட்டு வந்து உங்களுக்கு கேஷுவலாக ஜாலியாக தான் எழுதணும், ஆனால் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகலாம் நினச்சே பார்க்கலன்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? எல்லாம் நிறைய பாட்டு அடி தான் ப்ரோ. எனக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாலேந்தில் விட்டு போராண்டி சொல்லலாம். இந்த கதறல்ஸே அப்படி தான். என்னென்னா வந்து இப்போ அவங்க ஒன்று பண்ணி வச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு செம்ம வைப்பாக இருக்குது, நம்ம லைட்டான வார்த்தை வச்சா கூட நல்லா உட்காந்துரும். ஆனால் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து இந்தியனுக்காக பண்ணுற பாட்டுன்றப்போ நம்ம அந்த இந்தியனை வந்து எப்படி முடியுமோ அவ்வளோ பவராக நம்ம வைக்கணும். நம்ம வார்த்தைகள் வந்து ஆல்ரெடி யாருக்கும் புரியாது வேறு, கொஞ்சம் நம்ம இது வந்து புரிகிற மாதிரி வார்த்தைகளை வச்சு கொஞ்சம் பவராகவும் சொல்லணும். அப்படின்றப்போ நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நம்ம சில எடுத்து பண்ணுறோம். உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கும் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் செட் பண்ணும்போது இது ஒன்று ப்ரெஷர் இருக்குது. அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆதரவு கிடச்சிருக்கலாம். இல்லை, எனக்கு வந்து ஒரு பாட்டு இருக்குது. நான் ஆர்வ படத்தில் மார்க்கெட் சொல்கிற படம் ஒன்று, அதில் வந்து தாதான்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருந்தோம் நாங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா வரணும்னு நினச்சேன் அந்த பாட்டு. அது வந்து அவ்வளோ போவே இல்லை, அந்த பாட்டு சரியாக போவே இல்லை. அது
ஏன்னா அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும், நிறைய காமெடியாக ஒரு காமெடி ரவுடிக்கான பாட்டு அது. நாங்கள் அப்படி வச்சு பண்ணோம், ஆனால் அது செட் ஆகலை, அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த இப்போ கானா பாட்டுன்னு வந்துட்டா அதிகமாக இப்போ ஒரு டைம்லலாம் கானாலாம் கருத்து சொல்லுவாங்க, பயமாக குடிக்காத இது பண்ணாத இல்லை அந்த ஏரியாவில் நடக்குது சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கானான்னு எடுத்துக்கிட்டாவே அதிகபட்சம் என்னன்னா நீ எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டேன், நான் உங்கள் ஏரியாவுக்கு வரேன், அடிக்கிறேன், குத்துறேன், வெட்ட வந்தாம்பா, கையை புடிச்சிட்டேன், பொருளே ஒரு கழுத்தில். ஆனால் இது வந்து ஒரு பக்கம் ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க சொல்ல வர அர்த்தம் என்னன்ற மாதிரி இருக்குது. நான் ரொம்ப ரீசெண்டாக வந்து கானா உலகநாதன் அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் என்ன சொன்னார், இது வந்து கானாவே இல்லைப்பா, கானானா அது வந்து இசை சம்மந்தப்பட்டது தான், இவங்க வெறும் மெட்டு கட்டி அந்த ரைமிங் கரெக்டாக இருந்தால் கானான்னு ஒத்துக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எது கரெக்டான கானா? இல்லை, நீங்கள் கானான்றது கரெக்டு கிடையாது ப்ரோ. ஃபஸ்ட்டு கரெக்டாக இல்லாமல் இருந்தால் அது கானா, நீங்கள் கரெக்டாக இருந்தால் அது கானா கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறதுன்னா அது வந்து கிளாசிக்கல் பாட்டாக இருக்கணும், வேறு எதனா இருக்கணும், அது கானாவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு தபலா வாசிக்கிறான், அவன் மியூசிக் காலேஜ் போய் கற்றுட்டு அவன் வாசிச்சிருப்பான் தபலாவை, அவன் வந்து ஒருத்தங்கிட்ட கற்றுக்கிட்டு அவன் ஒன்று வாசிக்கிறான். பாடுறவன் எந்த மியூசிக்காலையும் கற்றுக்க மாட்டான், எந்த ஒரு சிங்கர்கிட்டையும் போய் கிளாஸ் எடுத்துக்க மாட்டான். அவனே அவனுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டு, அவனே வந்து ஒன்று பாட ஆரம்பிக்கிறான். அவன் அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு பண்ணுவான்ல. அவன் அந்த நீ ப்ரோ லெவலுக்கு போகிற வரைக்கும் அவன் டைம் கொடுக்கணும்ல அவனுக்கு, என்னங்க ப்ரோ? அப்புறம் தான் நீ அவன்கிட்ட கரெக்டான விஷயத்தை எதிர்பார்க்கணும். அவன் அது வரைக்கும் கொஞ்சம் தப்பாக தான் இருப்பான், அங்கே தான் அவனுக்கு ஹிட் இருக்கும். அங்கே சரி சரி, அவன் ரொம்ப கரெக்டாகும் போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கரெக்டான பாட்டு தான் கிடைக்கும், ஹிட்டு பாட்டு பெருசாக இருக்காது நினைக்கிறேன். ஆனால் அவன் இந்தமாரி இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தா ஜாலி நிறைய இருக்கும் உங்களுக்கு. இதில் மெயினாக கானான்றது பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட கவலையை மறக்க வைக்கிறது, ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது, ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது, யாருக்கும் தெரியாத விஷயத்தை பேசுறது, எல்லாமே கருத்து தான். ஸோ அவர் சொன்ன மாரி கருத்து உள்ள பாட்டு தான் கானா பாட்டு வச்சுங்களேன். நிறைய கருத்தோடு சேர்ந்து சந்தோஷமான விஷயத்த. நம்மளை சுற்றி சமூகத்தில் என்ன நடக்குதோ அதை வந்து பிரதிபலிப்பாக கூட கானா நிறைய இடத்துல இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த கல்ச்சரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெட்டுறதை பற்றி இல்லை தம்மு கிசா மாத்திரை போடணும், இதே மாதிரி ஆனால் பாடல்கள் தான் அதிகமாக வருது. அது இப்போதைக்கு இந்த டைமுக்கு அது வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருந்தாலும் அதை பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல ரிப்பீட்டாக. ஆனால் அது ரொம்ப நல்ல விஷயம் சொல்ல முடியல ப்ரோ. ஏன்னா வெட்டுறதும் கஞ்சாடி இருக்குது இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் நல்ல விஷயத்தை எடுத்து பேசினா நல்லது தானே அது ஊருக்கு. அதுதான் அவங்க இப்போ உங்கள் ஃபேன்லாம் நிறைய பேர் இருப்பாங்களா பசங்களானா, இன்னும் மாதிரி நானும் பாட்டு எழுதுறேன்னா சினிமாவில் வரணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ அவனுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டு எழுதுறாங்க, பசங்க நிறைய பேர் இந்த மாதிரி எழுதுறாங்கன்னா நீ ஒன்று அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? நீ ஃபஸ்ட்டு உன் பாட்டை மாற்றுன்னு சொல்லுவீங்களா, இல்லை வேறு மாதிரி எழுதுறா அப்போ தானே உனக்கு மற்றவங்க கண்ணு மேலே படம்னு சொல்லுவேன்? இல்லை, நான் நிறைய எழுதணுமா, நீங்கள் வந்து இதோடு நிறுத்திக்கூடாது, ஒரு பாட்டு 2 பாட்டு நிறுத்தக்கூடாது. நீ ஒர்க் பண்ணிட்டே இருக்கு, ஸ்டார்டிங்லேயே எப்பவுமே நிறைய வேலை செய்யணும். நீ வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது எதிர்பார்ப்பே இல்லாமல் நிறைய வேலை செஞ்சேன்னா நம்மளுக்கு எதிர்பார்க்காத விஷயம் நம்மகிட்ட வந்துடும். நீங்கள் எதிர்பார்ப்போட விஷயம் செய்யும் போது அது வரத்து உங்களுக்கு லேட் ஆகும். நீங்கள் எதிர்பார்ப்பே இல்லாமல் பேஷனாக ஒரு வேலையை செய்யும் போது ரிப்பீட்டாக நிறைய பாட்டு பண்ணுவீங்க, உங்களோட பேர் ஆட்டோமேட்டிக் ரீச் ஆகிடும். உங்களுக்கான என்ன வரணுமோ உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் உங்களை தேடி வந்துடும். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இப்போ ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் வந்து அந்த படத்துக்கான ஒரு பணம் வர்றதும் இது பண்ணலாம். ஸோ இப்போ இந்தியன் வந்து 2, 3 எடுக்கிறாங்க, ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சம்பளமும் பிரம்மாண்டமாக இருந்துச்சா? நல்ல சம்பளம், நல்ல ஒரு சம்பளம். ஸோ அது எவ்வளோ ஹாப்பி? இப்போ வீட்டில் அம்மா கிட்ட சொல்கிறீங்க, அப்பா கிட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரி இவ்வளோ படம் எழுதியிருக்கம்மா, இவ்வளோ காசு கொடுத்தாங்கம்மா, அவங்க முதல்ல சந்தோஷம் எப்படி இருக்குது? அவங்களுக்கு என்ன ப்ரோ, நான் வந்து டங்கா மாதிரி எழுதும் போது தான் வீட்டில் நான் பாட்டு எழுதுன்னு தெரியும். வீட்டில் அது வரைக்கும் நான் பாட்டு எழுதுவோன்னு தெரியாது. அதாவது கொஞ்சம் தெரியும், ஏரியாவில் கொஞ்சம் தெரியும். அதாவது பாட்டு எழுதுறான்னு சொல்கிறாங்கன்னு தெரியும். என்ன கேட்பானா இல்லைன்றேன், நீ பாட்டு எழுதுறான், நான் இல்லையா அதெல்லாம் எழுதலையா, நான் வேலைக்கு போய்ட்டு வரேன் கேட்டு நான் போய்டுவேன். அந்தமாரி வீட்டில் தெரியாமல் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டங்கா மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இன்டர்வியூஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நீ இப்போ மாட்டினான்ற மாதிரி வீட்டில் லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் சொல்லி தான் அவனு தெரிஞ்ச உடனே அவங்களா என் பையன் இப்போ வருது எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்த்துருவோம் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் நான் விஷயம்லாம் மறைக்கிறது இல்லை, எதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறோம் வீட்டில். அதேமாரி சில விஷயம்லாம் இப்போ நான் வந்து வெளியே போயிடுவேன், அவங்க வந்து யாருன்னா பசங்க சொல்லுவாங்க, இல்லை வீட்டில் டிவியில் பார்ப்பாங்க, எல்லாம் யூடியூப்பில் பார்ப்பாங்க, அப்படி பார்த்துட்டு என்ன கேட்பாங்க, நான் பண்ணியிருக்கேன் ஆமாம் அப்படின்னு. அவங்க ஒன்றே நான் அவங்க அக்கா கிட்ட பக்கத்தில் அவங்களாம் பேச ஆரம்பிப்பாங்க. நம்மளுக்கு அதுவே பெரிய சந்தோஷம் தானே ப்ரோ. அந்த ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குது அவங்களுக்கு? ஒரு சேலரி கொடுக்கும்போது இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்க பக்கத்து வீட்லையோ ஒரு அக்கா வீட்லையோ அதெல்லாம் சொல்லும் போது அது கொடுக்குற சந்தோஷம் எப்படி இருக்குது? ஆமாம், அது என்னன்னா ப்ரோ, நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு 300 கொடுத்தேன் ப்ரோ வாரம். இப்போ நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னா எங்கள் அம்மா கிட்ட அது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் ப்ரோ எனக்கு. ஏன்னா அவங்க நம்ம கஷ்டம் மாற நம்மளுக்கான பிரச்சனைகள் தெரியுதுல்ல ப்ரோ, அது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே ப்ரோ அது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இப்போ வேசார்பாடின்னு வரும்போது கண்டிப்பாக இப்போ உங்கள் சமூகத்தில் நடக்கிற விஷயம், நம்ம சுற்றி இருக்க மக்கள், இப்போ அங்கே என்னென்ன விஷயம், ஒரு அடிப்படையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னென்ன சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழணும், ஸோ அதை பற்றின விஷயங்களும் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்கும்ல. ஸோ அது எப்படி சினிமா கூட இல்லை ஒரு ஆல்பமோ இல்லை பொதுமக்களுக்கு ஒரு இன்கார்பரேட் பண்ணணும்னு எப்படி ஆசைப்படுறீங்க? ஏன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதே நம்ம ஏரியாலேருந்து ஒரு விஷயம் மாத்திரம் வச்சுங்க. எப்படி இப்போ உங்கள் ஏரியாவில் உங்களை ஒரு ஹீரோவாக பார்ப்பாங்களா? நிறைய பேர் அப்படிதான் ப்ரோ. ஏன்னா நம்ம வந்து என்கிட்ட வந்து கேட்குறதே வந்து ப்ரோ நம்மளை பார்க்கும்போது தெரிஞ்சிடும், இவங்க நம்மளே மாதிரி தான் ஆசைப்படுவாங்க கண்டிப்பாக. அப்படி இருக்கப்போ நம்மளால முடிஞ்ச சொல்லணும் அவங்களுக்கு அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். இப்போ
இப்போ யாரா பாட்டு கேட்டாங்கன்னா ஏன்னா டைம் இருந்தால் கண்டிப்பாக எழுதி கூட கொடுத்துருக்கேன் பாட்டு காணா பாட்டு அந்தமாரி. இப்போ பாட்டு எழுதிட்டு வருவாங்க, அவங்களுக்கு கரெக்ஷன் ஒர்க்லாம் சொல்லி இதுமாதிரிலாம் கரெக்ஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்றதுலாம் எதுலாம் ப்ளஸ்ஸாக இருக்குதோ அதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு நம்மளால் முடிஞ்ச பண்ணி நம்ம மாரி அவங்க ஆகணும்ன்றதுல எனக்கும் ஆசை இருக்குது. சரி ஓகே. ஏன்னா இப்போ உங்களோட பாடலில் வந்து நிறைய ஆங்கில வார்த்தைகள் கலந்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அசல் கோளாறு அவரோட பாடல்கள் பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவரும் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு எழுதுறாங்க. இது என்னன்னா இப்போ நீங்கள் இப்போ இதுலேயே வந்து நேதாஜி இப்போ நீங்கள் பாடுறதே வந்து தனியாக இருக்கும் தேஜா. அப்போ டக்குன்னு கேட்கும்போது ஃபஸ்ட் எடுத்துகிட்டு புரியாதுல்ல, அதனாலே இந்த லிரிக்கல் வேல்யூவாக கொஞ்சம் கம்மியாகிடுது ஆடியன்ஸ்க்கு கேட்கும் போது. டக்குன்னு அது மொத்தமாக இப்போ கேட்கும்போது நல்லா இருக்குது, அதை பிரித்து பார்த்தா தானே அதோட அர்த்தம் புரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இந்தமாதிரி நிறைய பாட்டு இருக்கும் ப்ரோ. நம்ம சில பாட்டெலாம் கேட்போம், அந்த வார்த்தையே நம்மளுக்கு புரியல கூட அந்த பாட்டை வந்து நம்ம தப்பாக பாடி விட அந்த பாட்டை பாடிட்டு இருப்போம். ஒரு 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 இதுக்கு அப்போ தான் இது இந்த வார்த்தையானே நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் அது வரையும் வேறு மாதிரி தான் பாடிட்டு இருந்திருப்பேன் வச்சுக்கலாம் அந்த பாட்டு. அந்தமாரி தான் என் பாட்டில் நான் பார்க்குறேன். இப்போ இந்த பாட்டு புரியலனா கூட எல்லாம் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கலாம். இது ஒரு நாள் வந்து இந்த வார்த்தை அவங்களுக்கு புரியும் போது இது இந்த வார்த்தை தானே தெரியும் போது அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்ல. ஒரு நாள் நம்ம இந்த பாடத்தை இவங்களாம் கேட்டிருக்கோமா, இதில் இந்த மீனிங் தான் இருக்கான்றது அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் புரியுன்றது தான் அதில் நான் பார்க்குறேன். சரி. ஸோ உங்கள் ஏரியாவில் எத்தனை தாத்தாக்கு இந்த பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே? இப்போதைக்கு ஒரு தாத்தாக்கு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு, அதுதான் தெரியும் ப்ரோ. ஓகே ஆல்ரைட். ஸோ எப்படி போயிட்டுருக்கு, அடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ ஆடியோ லான்ச் எப்படி நடந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆடியோ லான்ச்? ஆடியோ லான்ச் பயமாக. நான் இப்போ வந்து அப்போ கொஞ்சம் ஒர்க்கு தான், நான் போக முடியல ப்ரோ ஆடியோ லான்ச்சுக்கு. ஆனால் நல்லா வந்து நான் வீடியோ பார்த்தேன், ஆடியோ லான்ச் வீடியோ பார்த்தேன். நல்லா வந்து இந்த அனி ப்ரோ வந்து பர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே நல்லா பயங்கரமாக இருந்தது. சரி. இப்போ எந்த ஒரு கம்பேரிசன் சொல்லுவாங்களே, இப்போ பார்ட் 1ல் வந்து ஒரு பக்கம் வைரமுத்து எழுதினார், வாலி அவர்கள் எழுதினார், பச்சை கிளிகள் தொடர் ரொம்ப வந்து தமிழ் கரெக்டாக இருக்குது. அதுலேயும் டெலிஃபோன் மணி போலாம் இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு தமிழ் வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த இந்தியன் 2ல் அந்த ஒரு தமிழ் இல்லையான்ற ஒரு வருத்தம் சில பேருக்கு இருக்குது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எனக்கு என்னென்னா ப்ரோ, இப்போ ஜென்ரேஷன் மாறுதுன்றது தான் ப்ரோ என்னோட இது. அப்போ நான் பார்க்குறேன் என்னென்னா அந்த டைமுக்கு வந்து வந்த படங்கள் எல்லாமே மோஸ்ட்லி அப்படி தானே ப்ரோ. இந்தமாரி பாட்டு ரொம்ப அப்போ வந்து கானா பாட்டே உங்களுக்கு இந்தமாரி இருக்காது ப்ரோ. இப்போ நீங்கன்னா லாலா குட்டோல்ட்ட பிமாக்கன் அந்த மாரி பாட்டுங்க எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு ராவாக இருக்காது, கொஞ்சம் புரிகிற மாதிரி தானே இருக்கும் அதெல்லாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஜென்ரேஷன் மாறுறப்போ உங்களுக்கு வார்த்தைகள் சேர்ந்து வைப்பு மாறுது கூட, எல்லாமே அந்த கேட்குற சவுண்டிங்கே மாறுதில்ல ப்ரோ. பாட்டோட சவுண்டிங்கே இன்றைக்கி மாறி போயிருக்குல்ல ப்ரோ. அந்தமாரி தான் நான் பார்க்குறேன். ட்ரெண்டுக்காக மாற்றிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. சரி ஓகே. நீங்கள் எப்பாச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை எழுதும் போது இது ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, நீங்கள் சொல்லுமா ராவர், இப்போ நான் உனக்கு பேய் போட நீ எனக்கு பிட்டு போடணுமா, இது டேரக்டராக கேட்குறதா இல்லை நீங்கள் அவர் கேட்குறது முன்னாடி நீங்கள் எழுதிட்டீங்களா இப்படி தான் வரணும்னு? இல்லை, அவர் என்ன சொன்னார்னா வந்து இந்த பிட்டு போட வேண்டிய மேட்ரு வந்து அவங்க வச்சுருந்தாங்க, இதை வச்சு எதனா பண்ணணும் எப்படிலாம் கனெக்ட் பண்ணணும் அந்த மேட்ரை அப்படின்னு. அப்போது வந்து இந்த பிட்டு பண்ணால் அப்போது ஒரு அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இதம் வந்தது. அப்போது இந்த பிட்டு போடண்டி நீ எனக்கு பிட்டு போடணும்னு சொல்லலாம் அப்படி வச்சுக்கலாம்னா அப்போ முன்னாடி என்ன போடலான்னு யோசிச்சு நான் வந்து சும்மா சொன்னேன், சார் நான் உனக்கு பேய் போகிறேன் நீ எனக்கு பிட்டு படம் வச்சுக்கலாமா அப்படின்னு. அது என்னன்னா நான் உனக்கு நீ என்னை பார்த்தா பை பண்ணணும், ஆனால் உன்னை பார்த்தா போயிட வேண்டியதெல்லாம் கிடையாது, நீ எனக்கு விட்டு படம் மாரி அப்படின்னு ரொம்ப ஈஸி நீ எனக்கு அப்படின்ற மாரி ஒரு ஆர்டரை வச்சுக்கலாமா. ஏன்னா நான் வந்து உனக்கு பேய் போகிறேன், என்னை பார்த்து பயந்து தான் அவனை வழியே கிடையாது உனக்கு, அந்தமாரி வச்சுக்கலாம். அவன் நல்லா இருக்குது, நீ நான் உனக்கு பேய் போகிறேன் அந்தமாரி கான்டெக்ட். இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி ஆகிட்டாங்கன்னா எப்பயோ என்னவோ எழுதுனா பாடு வைரமுத்தையா எழுதுந்து வாலி சார் எழுதுலாம் ஓகே இது உள்ள இப்படி ஒரு மீனிங் இருக்கா, டபுள் மீனிங் இருக்கா, அது மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கா? ஏன்னா இப்போ உங்களுடைய பாடல் இப்போ ரோகேஷ்னு சொன்னால் எல்லாருக்கும் பயங்கர ஒரு துள்ளலான பாடலாக எழுதுறாரு. இந்த உங்களுக்கு என்ன ஒரு அடைமொழி வேணும்னு உங்களுக்கு ஆசைப்படுறீங்க? லைக் என்னோட பாட்டு ரோகேஷன்னா இதெல்லாம் இருக்கும்னு ஆடியன்ஸுக்கு தெரியணும்னா என்ன ப்ரோ? ஃபுல் ஜாலி தான், அவ்வளோதான். எல்லாருக்கும் நம்ம ஒரு ஃபன் கிரியேட் பண்ணுறோம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. வராங்க வரவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷனு, ஒரு 3 ஹவர் நம்ம தேட்டரில் போய் லாக் ஆகிறோம் அப்படின்றப்போ அந்த 3 ஹவரை நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியல. ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஒன்று தேவை. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணணுன்றது தான் என்னோடய மைண்ட் செட்டு. நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. தனுஷ் சார் வந்து ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணும்போது நீ போய் தேட்டரில் படம் போய்த்தேன்னு கேட்டது இல்லை, என்னன்னையும் போ பாரு உன் பாட்டு தான் தேட்டரில் செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னு. அந்த மேட்டரெல்லாம் போய் தேட்டரில் படம் பார்க்கும்போது உண்மையிலேயே பயங்கரம். தேட்டரே வந்து வேற மாதிரி, தேட்டரில் யாரும் உட்காரவே இல்லை, பயங்கரமாக இருந்தது. ஒரு கும்பலாக டங்கமாரிக்கு ஒரே பேப்பருக்கு இப்போ ஃபுல்லாக பார்க்கும்போதே நம்மளுக்கு எதோ வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இந்த தேட்டரில் இருக்கிற மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சரி இந்தமாரி தான் நம்ம பண்ணணும் பாட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுவோன்ற ஐடியா அங்கே வந்து நான் எடுத்துக்கிட்டு. உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ரேப்லாம் எழுதணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த இதில்? அதுவும் இந்த கனெக்ஷன் எப்படி வரும் ஆக்சுவலாக கானா ரேப் அதை எப்படி கனெக்ட் பண்ணலாம்? எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து மேஜராக ஒரே மாரி தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னன்னா இப்போ ரேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய வார்த்தையை வந்து சுருக்கி ஒரே டக்குன்னு சொல்லிடலாம், சின்ன வார்த்தையை விரித்து பெருசாகவும் சொல்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி. அதுமாரி ஒரு நம்ம எப்படி வேணால் பாடிக்கலாம். அது ரேப்பில் நம்ம வார்த்தைகளை மட்டும் எழுதிட்டு அப்படியே மேலே போட்டு பாட்டு போயிட்டே இருக்கலாம். கானாலே அதேமாரி தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட
நீங்கள் எழுதிட்டீங்கன்னா போதும், ஒரு டியூனை செட் பண்ணிட்டு நீங்கள் பண்ண ஃபைட்டு அதுமாரி தான். Okay, வார்த்தை இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அது வெஸ்டர்னில் இருக்குது, இது கொஞ்சம் ஃபுல்லாக ராவாக நம்ம ரிதமில் இருக்குது. ரைட் 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 ஆல்ரைட். அண்ட் ஃபைனலாக இப்போ கதறல்ஸ்க்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி விமர்சனம் கலந்த மாதிரியான 2 பக்கமாக விமர்சனம் வந்தது. உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு விமர்சனமாக இப்போ நீங்கள் பார்த்தது? என்ன ப்ரோ, எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்குது. மூடியை வச்சு கலாய்க்கிறதாகட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஒன்று நினச்சி ஒன்று பண்ணுறோம், அது எல்லாரும் கனெக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் வந்து இல்லை கனெக்ட் ஆகுறாங்கன்றதே நம்மளுக்கு சந்தோஷம் தானே ப்ரோ. அதுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்றோட ஒரு இது தானே, பிரதிபலிப்பு தானே அது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ஃபைனலாக இந்த இன்டர்வியோட நிறைவாக அந்த தாத்தா வராரு கதற விட போகிறாரு மட்டும் கிடைக்குமா 2 வரி? கண்டிப்பாக. எஸ். தாத்தா வராரு கதற விட போறாரு, பிதற விட போறாரு, தொகுற விட போறாரு. தாத்தா வராரு அலற விட போறாரு, ஒலற விட போறாரு, கதற விட போறாரு. அல்ச்சல் வச்சா மால் கிற்கல் தான்ப்பா, ஏன் ஒர்க்கில் பாப்பா, டே ஜர்க்கில் டான்ப்பா, கொச்சல் கொத்தா டூல்ல எத்துட்டோம் கிராண்ட்பா, ஏ சிங்கிள் மேன்ப்பா, டோட்டல் கண்ட்ரி ஃபேன்ப்பா. கதற உர்றோம் 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 கதற உர்றோம், பிதற உர்றோம் 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 தொகுற உர்றோம். சூப்பர் சூப்பர். இதுக்கு மேலே பண்ணால் எங்களுக்கு காப்பி ரைட்ஸ் வச்சு எங்களை கதற விட்டுருவாங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ பாடல் இப்போயே வந்து பயங்கர எல்லா பக்கமும் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்குது. ஸோ படம் வரும்போது தேட்டர்லேயும் இதே போல் பயங்கரமாக கதறுவாங்கன்னு எல்லாம் நினைக்கிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி பாட்டு ஒரு பெரிய ஹிட் ஆகட்டும், போக போக இன்னும் பெரிய ஹிட் ஆகட்டும். நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள், அடுத்தடுத்த பாடல்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. காடாக உங்களுக்கு ரொம்ப நன்றி. Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs.